பட்டியலின மாணவி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து படப்பையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி, அதிமுக அமைப்பு செயலாளர்கள் மைதிலி, திருநாவுக்கரசு, வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் எம்பி காஞ்சி பாண்டியசெல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உடன் மாவட்ட துணை செயலாளர் பூந்தூர் செந்தில்ராஜன், எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் ஒரத்தூர் NT சுந்தர், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் எறையூர் முனுசாமி, மாவட்ட பிரதிநிதிகள் வெங்காடு உலகநாதன், படப்பை மாறி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஞான பிரகாஷ், காவனூர் வெங்கடேசன் மற்றும் படப்பை மோகன்ராஜ், குப்பன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போயிட்டு கருணாநிதி பிள்ளையும் மருமகளையும் அரசு பண்ணி கொண்டாடி இப்போ சிறையில போட்டிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை மனித புனிதவதி நம்முடைய இதயத்தை அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி எங்கள் பாதங்களில சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மன நெஞ்சமெல்லாம் பதறுகிறது, நெஞ்சமெல்லாம் பதறுகிறது, நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி கையில் சிகரெட்டால் கொடும் சூடு, கொடும் சூடு, உடலெங்கும் நெருப்பு கோடு, விரலெங்கும் நெருப்பு கோடு, பதறுகிறது பதறுகிறது. மறுக்குது காவல்துறை, மறுக்குது காவல்துறை, மக்களை காக்குதா காவல்துறை.